நடிகர் ரஜினிகாந்த் கட்சி துவங்க போவதாக இன்று அறிவித்ததால் ரஜினி மக்கள் மன்றத்தின் உறுப்பினர்கள் ரஜினி ரசிகர்கள் அவரது கொடியை கையில் ஏந்தியபடி தூத்துக்குடி சிவன் கோவில் முன்பு தேரடி அருகே பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை ஆரவாரத்துடன் கொண்டாடினர். நடிகர் ரஜினிகாந்தை முதலமைச்சர் ஆக்குவதும் தங்களது உயிரை கொடுத்து தேர்தல் பணி செய்து முதலமைச்சர் ஆக்குவதே தங்களது தலையாய பணி என்று சூளுரைத்துள்ளனர். இன்று ஒரு மகத்தான செய்தி வந்துள்ளது. மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது கட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை எங்களது மாவட்டம் முழுவதும் கொண்டாடும்படி இன்று முதல் நிகழ்ச்சியாக சிவன் கோயிலில் நாங்கள் வெடி போட்டு இனிப்பு வழங்கி மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏஜே ஸ்டாலின் ஆலோசனைப்படி வழங்கியுள்ளோம். இதன் பிறகு மற்ற இடங்களுக்கு சென்று மேற்கொண்டு மண்டலம் அனைத்தும் உள்ள பகுதிகளில் வெடிகள் போட்டு எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முன்னம் மக்களின் எழுச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் மக்களின் பாதுகாப்புக்காகவும் மக்கள் தலைவர் அரசியல் கட்சியை தொடங்குவோம் என்ற மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு மக்கற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இதை இந்த நாள் முழுவதும் மக்கள் தலைவரின் பிறந்தநாள் முழுவதும் மக்கள் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் முழுவதும் ரெகுலராக மிகவும் சந்தோஷத்துடன் நாங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியுள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு மக்களுக்காக வந்துள்ள மக்கள் தலைவருக்காக எங்களது மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வது, ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வது, மக்களுக்காக உழைக்கவும் பாடுபடவும் ரஜினி மக்கள் மன்றம் என்னாலும் தயாராக உள்ளோம் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எடுத்துக்காட்டி எங்களது மகிழ்ச்சியினை இந்த தூத்துக்குடி மாநகர் முழுவதும் செயல்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் தலைவர் சொன்னபடி மொத்தமாக 2021 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிகழும். மக்கள் தலைவர் சொல்லிய அதிசயம் அற்புதம் கண்டிப்பாக நிகழும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றி மட்டுமே எங்கள் குறிக்கோள். மக்கள் தலைவருக்காக எங்களது உயிரை கொடுத்தும் நாங்கள் பாடுபட்டு மக்கள் தலைவரின் முதலமைச்சராக பாடுபடுவோம் என்பதை